ராகவ் அபி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவ் ஹாஸ்பிட்டல்ல அபி சேர்க்குறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட லவ் சொன்னீங்களே, இப்போ நான் உங்ககிட்ட லவ் சொல்கிறேன் ராகவ், ஐ லவ் யூ ராகவ், இனிமேல் உங்களை நான் தெரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அஞ்சலி அக்காவுக்கு வேற வளைகாப்பு இன்னைக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போகணும், இல்லாட்டி அஞ்சலி அக்காவுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அபி, ராகவ், ஆகாஷ் எல்லாரும் போகிறாங்க. இங்கே பார்த்தா அஞ்சலி செம கோபத்தில் இருக்காங்க முரளி மேலே. ராகவ் என்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன காயம்? ஒன்றும் இல்லைக்கா, சின்னதாக அடிபட்டுருச்சு, தலையில இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ராகவ் மறைக்கிறாங்க. ஏன் ராகவ் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் நடந்திருக்கானே, என்கிட்ட சொல்லாத மறைக்கிறியா, எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. என்ன உண்மை அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு முரளி இந்த பக்கம் கேட்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீ தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நீங்களும் சுந்தரி சிட்டியும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ராகவ அங்க தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன், இங்க என்ன என் குழந்தையும் தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன், இவ்வளவு உக்கிரத்தனமா இருப்பேன்னு நினைச்சு கூட நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. இது ராகவும் அப்படி எல்லாத்துக்கும் அஞ்சலிக்காக போய் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா வந்து அக்கா, நான் வேணுக்கிட்டே மறைக்கல, உனக்கும் குழந்தைக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க மறைச்சோம், நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. முரளி, நான் தான் எல்லாமே பண்ணினேன், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அஞ்சலி கழுத்துல வச்சு மறட்டிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி அக்காவை விட்டுரு, அஞ்சலி அக்காவை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி எல்லாருமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீ ஒன்னும் பயப்படாத அக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளியை எப்படியோ தள்ளி விட்டு அஞ்சலி அக்காவை காப்பாத்திடுறாங்க. இந்த போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த முரளி சும்மாவே விடக்கூடாது, முரளி எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.